எல்லாருக்கும் வணக்கம். வாங்க குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது டிஃபன் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் 3 பழுத்த தக்காளி, 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸில், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10-15 போல் பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு சின்ன சைஸில் குடமிளகாவும் எடுத்துருக்கேன். 4-5 கத்திரிக்காய் எடுத்து எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் கால் ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததும் வெங்காயம் போட்டுருங்க, பூண்டு போட்டுருங்க. இது ரெண்டும் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டுருங்க. இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துருக்கேன். 5 நிமிஷம் 7 நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். இறக்கும் போது மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு இறக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரைஸ் டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. நான் தோசைக்காக இந்த கிரேவி பண்ணேன் இன்றைக்கி. நான் இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.